Hey everyone, this is Dr. Pragati. So today we are going to read about Organ of Medicine from 5th edition translated by Dujon and 6th edition translated by Borick. ஸோ இதுலேருந்து நம்ம படிக்க போகிறோம். நான் ஆர்கனாக வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கவும் முடியும், எக்ஸாம்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். We can able to apply into our daily practice also. Okay, the first aphorism is mission of the physician. The physician high and only mission is to restore the sick to health, to cure as it is termed. அதாவது என்ன அர்த்தம்னா, ஃபிசிஷியனோட ஒரு முக்கியமான கடமை என்னன்னா நோயாளியை வந்து ஆரோக்கியமாக மாற்றணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஹெல்த்தியாக வந்து கொண்டு வரணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிசீஸோட பெயர் மட்டும் கண்டுபிடிச்சா போதாது, ஒரு சிம்டம்ஸை வந்து சப்ரெஸ் பண்ணுறது மூலயமா சரி பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லெபோரேட்டரி ரிப்போர்ட்டை மட்டுமே வந்து நார்மல் ஆக்குவது மட்டும் இல்லை, சிக் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நார்மலாக அவங்க வந்து மாறணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து டாக்டர் ஹெட்டேக் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஹெட்டேக்கை மட்டும் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட காஸ் ஃபேக்டருமே வந்து கண்டுபிடிச்சி சரி பண்ணுறது தான் வந்து ஒரு டாக்டரோட முக்கியமான மிஷன் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு டாக்டரோட தலையால கடமை என்னென்னா, ஒரு பேஷண்ட்டை வந்து அந்த டயக்னோசிஸ் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல், சிம்டம்ஸ் மட்டும் சப்ரெஸ் பண்ணுறது இல்லாமல், ஒரு லெபார்டரி வேல்யூ ரிப்போர்ட்டை வந்து திருப்பி நார்மலாக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணுறது தான் ஒரு டாக்டரோட மெயின் மிஷன்னு சொல்கிறாங்க. செகண்ட் aphorism is highest ideal of cure. ஹையஸ்ட் ஐடியல் ஆஃப் கியூர் அப்படின்னா அது கியூர் வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேபிட், ஜென்டில் அண்ட் பர்மனன்ட். ஃபஸ்ட்டு என்னென்னா விரைவாக நடக்க வேணும். ஜென்டில் வந்து அதிக சஃபரிங்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அதிகமான சஃபரிங்ஸ் வந்து கொடுக்காம, அன்னெசரியான டிஸ்டர்பன்ஸ் வந்து கொடுக்காம ஜென்டிலான மேனரில் வந்து சரி பண்ணணும். பர்மனன்ட், டெம்பரவரி ரிலீஃபாக மட்டும் இல்லாமல் லாங் லாஸ்டிங் ஒரு ரீஸ்டோரேஷனாக வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அப்போ என்னது, சீக்கிரமாக விரைவாகவும் இருக்கணும், மென்மையாகவும் இருக்கணும், நிரந்தரமாக வந்து அவங்கள சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் ரெக்வயர்ட் பை த ஃபிசிஷியன். என்ன நாலேஜ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டு பி கியூர், வாட் இஸ் கியூரேட்டிவ், ஹவு டு அப்ளை இட், ஹவு டு செலக்ட் டோஸ், ரிப்பிட்டேஷன் அண்ட் அப்டக்கல்ஸ். இது எல்லாமே ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து தெரியணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் ஆஃப் த டிசீஸ், ஒரு பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸோட நாலேஜும் தெரியணும், மெடிசினல் பவர்ஸும் தெரியணும். ஸோ எப்படி எந்த மெடிசன் கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு சரியானும் தெரியணும். அதுக்கப்புறம் அந்த நாலேஜ் ஆஃப் த ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் த மெடிசன், எந்த மெடிசன் வந்து டைலூஷனில் கொடுக்கலாமா, இல்லைனா வந்து மதர் டென்ஷனில் கொடுக்கலாமா, எப்படி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மெடிசன் எப்படி கொடுக்கணும், சாக்லெட் கொடுக்கலாமான்றது தெரியணும். ஸோ ஹவு டு செலக்ஷன் ஆஃப் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மெடிசன், எந்த மெடிசன் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும், ஸோ என்ன டோஸில் கொடுக்கணும், எப்போ ரிப்பீட் பண்ணணும். அதே மாதிரி கியூர் வந்து ஏதாவது அப்டக்கல்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து சரி பண்ண கற்றுக்கணும். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்றது வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதான் நாலேஜ் ரெக்வயர்ட் பை த ஃபிசிஷியன் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் ஆஃப் த டிசீஸ் பற்றி, டிசீஸ் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், மெடிசன் பவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆக்ட் ஆகும், எந்த பொட்டன்சியில் எந்த டோஸ் கொடுக்கணும் தெரிஞ்சிருக்கணும், அது ப்ராப்பரான அப்ளிகேஷனில் கொடுக்கணும், செலெக்ஷன் ஆஃப் த மெடிசன் பொட்டன்சி, ஸோ மோஸ்ட் அப்ராப்ரியேட் மெடிசன் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டோஸும் கொடுக்கணும், ரிப்பீட்டேஷன் எப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கியூர்க்கான அப்டக்கல் எதாக இருந்துச்சுன்னா அதையுமே அவங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ லெக்சரராக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபிசிஷியன் மஸ்ட் நோ நாட் ஒன்லி த டிசீஸ் பட் ஆல்சோ த மெடிசனல் பவர், த ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன், த டோஸ் அண்ட் த அப்டக்கல் டு த கியூர். ஓகே, தென் ஃபோர்த் aphorism, preserver of the health. ஸோ preserver of the healthனா என்னது, ஸோ ஹெல்த்தை வந்து கெடுக்கிற ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கலாம், அது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ண வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்ஹெல்த்தி என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்களோட ஆக்குபேஷன் எப்படி இருக்குது, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, டயட் எப்படி இருக்குது, எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது, அண்ட் மெயின்டெனிங் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து பார்க்கணும். அதான் ப்ரிசர்வர் ஆஃப் த ஹெல்த். ஸோ முன்கூட்டியே வந்து எந்த விஷயத்தினால அவங்களுக்கு வந்து டிசீஸ் வருதுன்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மாற்றணும். அதான் ப்ரிசர்வர் ஆஃப் த ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிவென்ஷன் தான் வந்து ப்ரிசர்வர் ஆஃப் த ஹெல்த். ஃபிஃப்த் aphorism வந்து பார்த்திங்கன்னா cause of the disease. ஸோ எக்ஸிஸ்டிங் காஸ், ஃபண்டமெண்டல் காஸ் ரெண்டு இருக்குது. ஸோ எக்ஸிஸ்டிங் காஸ்னால் என்னென்னா டக்குன்னு வர்றது, ஏன் இப்படி எதனால் வருதுலாம் தெரியாது, திடீர்னு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் எக்ஸ்போஷர் ஆனதுக்கப்புறம் வந்து அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் வரலாம், அது வந்து எக்ஸிஸ்டிங் காஸ். ஃபண்டமெண்டல் காஸ் வந்து பார்த்திங்கன்னா நோயோட பேஸான அடிப்படை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டீப்பர் காஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுவும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆக்சசரி சிம்டம்ஸ் தான் என்னென்னா, ஸோ பேஷண்ட்டோட ஆக்சசரி சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதில் வந்து பாருங்கள், யூஸ்ஃபுல் டு த physician assisting him to cure are the particulars of the most probable existing cause of the acute diseases, as also the most significant points in the whole history of the chronic disease to enable him to discover its fundamental cause,
which is generally due to the chronic miasm. In these investigation, the ascertainable physical constitution of the patient, especially when the disease is chronic. His moral and intellectual character, his occupation, mode of living and habits, his social and domestic relations, his age, sexual functioning, etc. are to be taken into consideration. அதான் வந்து accessory circumstances சொல்கிறாங்க. ஒரு பேஷண்டோட ஏஜ், ஆக்குபேஷன், ஹேபிட்ஸு, சோஷியல் சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, மென்டல் அண்ட் இன்டெலெக்சுவல் கேரக்டர் எப்படி இருக்குது, செக்ஷுவல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கேட்கணும். சரிங்களா? ஸோ அதுவும் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிசீஸோட காஸ்க்கு. ஸோ டிசீஸோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் காஸ்ட், பர்மனெண்ட் காஸ்ட் இல்லாமல் அவங்களோட ஆக்சரி சர்க்கம்ஸ்டன்ஸையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அன்பிரஜுடைஸ்ட் அப்சர்வர். அஃபாரிசம் 6 வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரஜுடைஸ்ட் அப்சர்வர். அன்பிரஜுடைஸ்ட் அப்சர்வர்னா என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டு வந்து இந்த டிசீஸாக தான் இருக்கும், இதில் இந்த மெடிசன் தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ப்ரெஜுடைஸாக இருக்கக்கூடாது. முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையுமே வந்து தேர்வு செய்யக்கூடாது, முடிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். பேஷண்ட்டோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்க அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குது, எப்படி பேசுகிறாங்க, என்ன போஸ்டர் இருக்குது, என்ன கெஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, சிம்டம்ஸ் எப்படி இருக்குது, மொடாலிட்டிஸ் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேஷண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இங்கே பெயின் இருக்குது, ஃபிஷன் உடனே வந்து நம்ம ஆர்த்ரைட்டிஸ் தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பேஷண்ட் பெயின் இருக்குது சொன்னோடனே ஒருவேளை ஆர்த்ரைட்டிஸ் தான் அப்படின்னு நம்ம முடிவு செய்யக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பெயின் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எப்போ வருது, எதனால் வேர்ஸ் ஆகுது, எப்போ வந்து பெட்டர் ஆகுது, அஸ்ட்ரேட் சிம்டம்ஸ் என்ன ஆகுது அப்படின்றது ஃபுல்லுமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த அஃபாரிசம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தென் அஃபாரிசம் 6 முடிஞ்சிருச்சு. அஃபாரிசம் 7. ஓகே, ஸோ அஃபாரிசம் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டாலிட்டி ஆஃப் த சிம்டம்ஸ். ஸோ வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ்னால் என்னன்னா, கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் சிம்டம் பிக்சர் ஆஃப் த பேஷண்ட் வந்து இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்கணும், அதாவது மென்டல் சிம்டம்ஸ் இருக்கணும், ஜெனரல் சிம்டம்ஸ் இருக்கணும், பர்டிகுலர் சிம்டம்ஸ் இருக்கணும், மொடாலிட்டிஸ் இருக்கணும், கன்காமிட்டன்ஸ் இருக்கணும், கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஒரு டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் வரும். மென்டல் சிம்டம்ஸ்னால் மைண்ட் எதனால் கஷ்டம் வருது, ஏதாவது நினச்சின்னா அழுவாங்களா, எதனால் அவங்க அதிகமாக அழுகுறாங்க, அவங்க வெளில போனால் பிடிக்குமா, இல்லை வீட்டில் இருந்தாலே பிடிக்குமா, இல்லை படிக்க பிடிக்குமா, இல்லை உட்காந்துருந்தா பிடிக்குமா, இல்லைனா அதிகமாக வேலை பண்ணால் அவங்களுக்கு பிடிக்குமா, இதெல்லாமே தெரிஞ்சுருக்கணும். ஜெனரல் சிம்டம்ஸ் வந்து ஜென்ரலாக இப்போ ஒரு டிசீஸ் கண்டிஷன் இருக்குன்னா அதுக்கான ஜெனரல் சிம்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஜெனரல் சிம்டம்ஸில் வந்து அவங்களுக்கு எதாவது பர்டிகுலராக வந்து அன்காமனாக இருக்குதா அதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த சிம்டம்ஸ்லேருந்து எப்போ அதிகமாகுது, எப்போ கம்மியாகுதுன்னு மொடாலிட்டிஸ் கேட்கணும். கன்காமிட்டன்ஸ் அது மூலிமா, அந்த சிம்டம்ஸ் மூலிமா அதோடு சேர்த்து வேறு ஏதாவது சிம்டம்ஸும் இருக்குதா, தலைவலியோட வயிறு வலியும் இருக்குதா, கன்காமிட்டன்ஸ் கேட்கணும். கேரக்டர்ஸ் பெக்குலியராக ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கணும், அதுவும் கேட்கணும். ஸோ இதெல்லாம் கேட்டுச்சுன்னா தான் வந்து அது டோட்டாலிட்டி ஆஃப் த சிம்டம்ஸ். ஸோ தென் aphorism 8. So it is not conceivable, nor can be proved by the experience in the world, that after removal of all the symptoms of the diseases and the entire collection of the perceptible phenomena, that should or could remain anything else beside health, or a morbid alteration in the interior could remain uneradicated. அது என்ன சொல்கிறாங்கன்னா, when a patient has been cured of his diseases by the true physician in such manner that no trace of the diseases, no morbid symptoms remains, and all the signs of the health have permanently returned, how can anyone, without offering an insult to common sense, affirm in such an individual the old bodily disease still remains interior? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8th அஃபாரிசமில் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் இஸ் எராடிகேட்டட் பை ரிமூவல் ஆஃப் ஆல் த சிம்டம்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, 7th அஃபாரிசமில் நம்ம என்ன படிக்கிறோம், டோட்டாலிட்டி ஆஃப் த சிம்டம்ஸ் வந்து எடுக்கிறோம். அந்த டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் எடுத்துட்டதுக்கப்புறம் சரி பண்ணியாச்சுன்னா, அந்த சிம்டம்ஸ் எல்லாமே போயிடுச்சுன்னா அந்த பேஷண்ட் வந்து குணமாயிடுறாங்க அப்படின்றது தான் வந்து அதில் சொல்கிறது. ஸோ 8th அஃபாரிசமில் என்ன சொல்கிறாங்க, அப்போ டிசீஸை வந்து எராடிகேட் பண்ணுறது என்னது, எல்லா சிம்டம்ஸும் போயிடுச்சுன்னா வந்து டிசீஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தமா. அப்போ ஹூஃப்லேண்ட் வந்து குறை சொல்கிறாரு, ஜுவல்லர்ஸாக வந்து ஹோமியோபதி மேலே குறை சொல்கிறேன். என்னன்னா, ஹோமியோபதி கேன் ரிமூவ் சிம்டம்ஸ் பட் டிசீஸ் ரிமைன்ஸ். ஹோமியோபதி வந்து சிம்டம்ஸ் வேணால் ரிமூவ் பண்ணலாம், டிசீஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஹி மேட் இஸ் கமெண்ட் டூ டு 2 ரீசன்ஸ். ரெண்டு ரீசனால் அவர் வந்து இந்த கமெண்ட் வந்து பண்ணுறாரு. ஒன்று வந்து ஹி ஓல் ஸ்டில்ஸ் மெட்டீரியலிஸ்டிக் நோட்டீஸ் ஆஃப் த டிசீஸ். அவர் இன்னுமே என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அப்போ டிசீஸ்ன்றது ஒரு மெட்டீரியல் தான், அப்போ அந்த டிசீஸ் அந்த டயக்னோசிஸ் இருக்குல்ல அதையே வந்து அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இன்னொன்று வந்து ஸ்டெலிசி அட் த ப்ராக்ரஸ் ஆஃப் ஹோமியோபதி டு த பெனிஃபிட் ஆஃப் த மேன்கைண்ட். இன்னொன்று மட்டும் இல்லாமல் மனுஷனோட சரி பண்ணுறது வந்து அது ஹோமியோபதி மூலிமா மனுஷங்களை வந்து சரி பண்ணுறது வந்து அவருக்கு வந்து பொறாமையாக இருக்குது. அது வந்து ஹோமியோபதி நல்ல வளர்ச்சி அடைகிறது வந்து அவர் பொறாமையாக இருக்கிறதுனால தான் அவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்ட்டு 2 கமெண்ட் வந்து 2 ரீசன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து என்னென்னா,
ஹூஃப்லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி கேன் ரிமூவ் சிம்டம்ஸ் பட் த டிசீஸ் ரிமைன்ஸ். எதனால் அப்படி சொல்கிறாருன்னா அவர் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்குறாரு. அண்ட் இன்னொன்று வந்து ஹோமியோபதி வந்து நிறைய மக்களை சரி பண்ணுறது வந்து அவருக்கு ஜுவல்லஸாக இருக்குது. அது சரி பண்ணுறது வந்து அவருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஹனிமேன் வந்து ஹீஸ் டிஸ்கிரைபிங் இஸ் நயன்த் அஃபாரிசம் வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று வருது. ஓகே, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நயன்த் அஃபாரிசம் அது வைட்டல் ஃபோர்ஸ் டைனமிக் பிரின்சிபல் தட் மெயின்டைன்ஸ் த ஆர்கானிசம் ஹெல்த்தி கண்டிஷன். அப்படி தான் என்னன்னா, ஸோ உடலில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து ஹார்மோனியஸாக வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து அது டைனமிக் பிரின்சிபல், அதாவது டைனமிக் ஃபோர்ஸ் இல்லை வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறேன். டைனமிக் லைஃப் பிரின்சிபல். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு மொபைல் ஃபோனில் வந்து ஹார்ட்வேர் வந்து பாடி இல்லையா, அந்த ஆப்ரேஷன் சிஸ்டம் தான் வந்து வைட்டல் ஃபோர்ஸ் கான்செப்ட் அப்படின்னு வந்து நான் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வென் ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் சம்திங், இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது, நம்ம வந்து லைட்டு போடுறோம், கரண்ட் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்கிறோம், நான் லைட்டு போடுறேன்னா லைட் எரியுது. எப்படி லைட் எரியுது? எலக்ட்ரிசிட்டி. ஆனால் அது கண்ணில் பார்க்க முடியாது, அதான் வைட்டல் ஃபோர்ஸ். அப்போ நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா பாடி இருக்குது, அப்போ நம்ம உயிர் எப்படி எங்கிட்ட இருக்குது, அது வந்து வைட்டல் ஃபோர்ஸ், அது வந்து பார்க்க முடியாது. பட் ஆனால் ஸோ அது வந்து தான் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஹார்மோனியஸாக வந்து வச்சுருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மூச்சு காற்று கூட வச்சுக்கலாம். ஸோ மூச்சு காற்று நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் மூச்சு இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் இட். வைட்டல் ஃபோர்ஸ் வந்து டைனமிக் பிரின்சிபலாக வந்து ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் இட். அதுதான் நம்மளோட பாடியில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஹார்மோனியஸ் ஸ்டேட்டில் வந்து மேனேஜ் பண்ணி அதுதான் வந்து நம்ம லைஃப் ஃபோர்ஸே வந்து கொண்டு வருது, அதுதான் வந்து டிசீஸை வந்து அழிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த வைட்டல் ஃபோர்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா டிசீஸ் வந்து தானாகவே சரியாயிடும் அப்படின்றது வந்து சொல்கிறாரு. அப்போ மெட்டல் பாடியில் வந்து வைட்டல் ஃபோர்ஸ் தான் லிவிங் ஆர்கானிசம். நம்ம எல்லாமே உயிரோடு இருக்கிறதுக்கு என்னென்னா, நம்ம மெட்டல் பாடின்றது அவுட்டர் ஸ்ட்ரக்சரல் பாடி, வைட்டல் ஃபோர்ஸ் இருக்கிறனால நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம், லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றது சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 10th அஃபாரிசம் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டல் ஃபோர்ஸ் இல்லைன்னா சென்சேஷன் இல்லை, ஃபங்க்ஷன் இல்லை, அப்போ வந்து செல்ஃப் ரிசர்வேஷனும் இல்லை. அப்போ வந்து நம்மளோட டெட் மெட்டீரியல் பாடி தான், ஒரு டெட் மெட்டீரியல் பாடி தான். லைஃப் வைட்டல் ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம உயிரோட இல்லை, வித்தவுட் லைஃப் அப்படின்றது சொல்கிறார். 11 வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி வைட்டல் ஃபோர்ஸ் இல்லை, அப்போ வந்து வைட்டல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகுது, டிரேஞ்ச்மெண்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்றது சொல்கிறாரு. அதுதான் வந்து டிசீஸ். ஸோ டிசீஸ் என்பது வெறும் செக்ஷுவல் ரிலேஷன் மட்டும் கிடையாது, வெளில இருக்க செக்ஷுவல் ரிலேஷன் மட்டும் கிடையாது. அப்போ வைட்டல் ஃபோர்ஸ் வந்து டிரேஞ்ச்மெண்ட் ஆகிறதுனால சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வருது, அதுதான் வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமேட்டு 12 to 16 அஃபாரிசம் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, 12 to 16 அஃபாரிசம் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் இருக்குது இல்லையா, டிசீஸ்னால் என்னது, வைட்டல் ஃபோர்ஸ் வந்து டிரேஞ்ச்மெண்ட் ஆகிடுது, அதனால் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வருது. அதை வந்து ஃபிசிஷியன் வந்து அப்சர்வ் பண்ணி ப்ரிப்பரேட்டிவ் சிம்டம்ஸ் எடுத்து கரெக்டான ரெமெடி கொடுக்கறது மூலயமா திருப்பியும் அந்த வைட்டல் ஃபோர்ஸ் வந்து டிரேஞ்ச்மெண்ட் ஆன வைட்டல் ஃபோர்ஸ் வந்து சரி பண்ணுறோம். அதனால் வந்து அந்த பேஷண்ட் வந்து நல்லாயிடுறாங்க. இதுதான் வந்து அஃபாரிசம் 12 to 16 வரைக்கும் தேர் எக்ஸ்பிளைனிங். திருப்பி சொல்கிறேன். ஸோ ஒருத்தவங்க வந்து டிசீஸ்னால் என்னது, வைட்டல் ஃபோர்ஸ் வந்து டிரேஞ்ச்மெண்ட் ஆகுது, வைட்டல் ஃபோர்ஸ் டிரேஞ்ச்மெண்ட் ஆகிறதுனால சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து வருது. ஃபிசிஷியன் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், ஹோமியோபதி ஃபிசிஷியன் வந்து அப்சர்வ் பண்ணி அவங்க ப்ரிப்பரேட்டிவ் சிம்டம்ஸ் எடுக்கிறோம், அதை கரெக்டான ரெமெடியை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது மூலயமா வைட்டல் ஃபோர்ஸ் வந்து நல்லாகி அவங்களுக்கு எல்லா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸும் வந்து சரியாகுது. ஸோ தே பிகம் ஹெல்தி. இதுதான் வந்து சொல்கிறது. ஓகே, அண்ட் அஃபாரிசம் 18. ஸோ 12 to 16 அஃபாரிசம் ஃபுல்லுமே வந்து அதை பற்றி தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அஃபாரிசம் 17 வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் இட் மாரல் ரெமெடினா என்னென்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போதே வந்து தே ஃபீல் பெட்டர் இல்லையா. ஸோ கியூர் இஸ் அஃபெக்டட் பை ரிமூவல் ஆஃப் த ஹோல் பர்செப்டபிள் சைன்ஸ் சிம்டம்ஸ் ஆஃப் த டிசீஸ், annihilation of the diseases and restoration of the health is highest mission of physician. மாரல் ரெமெடினா என்னது வந்து பார்த்தீங்கன்னா அஃபாரிசம் 17 ஃபுட் நோட்டில் வந்து இருக்குது. சம்டைம்ஸ் பை ட்ரீம் ஆர் சூப்பர்ஸ்டிஷன் பேஷண்ட் predicts the time of death. All signs of death or death itself occurs at the predicted hours. This death can be prevented by the moral remedy, by some identical cause, by some cunning, deceptive or perception to the belief in the contrary, restores healthy suddenly. ஸோ என்னதான் வந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து மெடிசன்ஸே கொடுத்தாலுமே வந்து பேஷண்ட் கிட்ட வந்து இப்போ சூப்பர்ஸ்டிஷியஸ்லாம் பிலீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்கள வந்து பேசி நம்மளால புரிய வைக்கணும். ஸோ அதான் வந்து மாரல் ரெமெடி. அவங்க எதாவது கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்க சொல்லி புரிய வைக்கும் போது தி ஃபீல் பெட்டர் rather than medicines. அதான் வந்து மாரல் ரெமெடி வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அஃபாரிசம் 18 இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டோட்டாலிட்டி ஆஃப் தி சிம்டம்ஸ் வந்து சோல் இண்டிகேஷன் அண்ட் கைட் ஃபார் ரெமெடி செலெக்ஷன் இல்லையா. ஸோ டோட்டாலிட்டி ஆஃப் தி ரெமெடி தான் வந்து ஒரு மெடிசன்ஸோட
டோட்டாலிட்டி ஆஃப் த மெடிசன்ஸ் தான் ஒரு மெடிசன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸே. நீங்கள் டோட்டாலிட்டி வந்து கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னா வந்து மெடிசன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது வந்து மாறுது. மெடிசன் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறது வந்து இட் மேக் சேஞ்ச். ஸோ அதனால் வந்து ட்ரீட்மெண்ட் பிளான் கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கம்பெனி சிம்டம்ஸ்னால் என்னது அப்படின்னா வந்து அசசரி சிம்டம்ஸ். ஸோ அதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, தலைவலிக்கு தான் மெயினாக வராங்க, பட் அதோடு சேர்ந்து அவங்களுக்கு வயிறு வலியும் அப்படி இருக்குன்னா அது வந்து அக்கம்பெனிங் மொடாலிட்டிஸ். ஓகே, ஸோ அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அகெயின் ஐ ரிவைஸ் ஃப்ரம் aphorism 1 to 18. Just go through it. aphorism 1 வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் டு கியூர். aphorism 2 வந்து ஐடியல் கியூர் வந்து ரேபிட் ஜென்டில் அண்ட் பர்மனெண்ட். aphorism 3 வந்து ஃபிசிஷியன் disease of the drug and application and dose வந்து சொல்கிறது. aphorism 4 வந்து preserver of the health. aphorism 5 வந்து cause of the disease. aphorism 6 வந்து unprejudiced observation. aphorism 7 is totality of the remedies. aphorism 9 வந்து vital force. aphorism 10 வந்து aphorism 8ல தான் வந்து Hoofland வந்து அதை criticize பண்ணுறது. aphorism 9 வந்து vital force. aphorism 10 வந்து vital force is no life. aphorism 18 is totality of the symptoms which may result in remedy, correct remedy. Okay, then we can go to aphorism 19. aphorism 19 வந்து பார்த்தீங்கன்னா medicine produce changes in healthy individuals. So ஹெல்த்தி ஹியூமன் பீங்ஸில் மட்டும்தான் ட்ரக் ஆக்ஷன் வந்து நம்மளால் பார்க்கவே முடியுமே. ஓகேவா, மெடிசன்ஸ் ஆல்டர் ஹெல்த். ஸோ வந்து ஒரு ஹெல்த்தி ஹியூமன்ஸ் பீங்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து மெடிசன் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கான சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இது மோஸ்ட்டாக வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு த ட்ரக் ப்ரூவிங் கான்செப்ட் வந்து வருது. ஓகே, so we move on to the next next aphorism. ஸோ நெக்ஸ்ட் aphorism வந்து aphorism 20. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மெடிசன் க்யூரேட்டிவ் பவர். ஓகே, ஸோ மெடிசனோட க்யூரேட்டிவ் பவர் வந்து எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியாதுன்னா கெமிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து மட்டும் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியாது, இல்லை டேஸ்ட்டை பார்த்து வந்து தெரிஞ்சுக்க முடியாது, ஸோ கலரை மட்டும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ மெடிசனோட க்யூரேட்டிவ் பவர் வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா பியூர் எக்ஸ்பிளனேஷன் ஒன்லி ஆன் ஹெல்த்தி ஹியூமன் பீங்ஸில் மட்டும்தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து எப்படி வந்து ரிசல்ட் பார்க்க முடியும்னா ஹெல்த்தி ஹியூமன் பீங் மட்டும்தான், ஹெல்த்தி ஹியூமன் பீங்ஸில் வச்சு மட்டும்தான் வந்து we can able to see. ஓகேவா, ஸோ வந்து மெடிசன்ஸோட க்யூரேட்டிவ் பவர்ஸ் எப்படிலாம் பார்க்க முடியாதுன்னா கெமிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு பார்க்க முடியாது. ஓகே, ஸோ டேஸ்ட்டை மட்டும் வச்சு பார்க்க முடியாது, இல்லை கலரை மட்டும் வச்சு பார்க்க முடியாது. ஸோ அதான் சொல்கிறாங்க the spirit like power to alters man's state of health which lies hidden in the inner nature of the medicine can it in itself never be described by us by a mere effect of reason. It's only by experience of its phenomena it displays when acting on the state of health of the man that we can become clearly cognizant of it. அதாவது ஹெல்தி ஹியூமன் பீங்ஸில் மட்டும்தான் வந்து இந்த மெடிசன் ஆக்ஷன் வந்து பார்த்து தெரியும் தவிர்த்து மற்றபடி இப்படிலாம் பார்த்து தெரியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். aphorism 21 வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனோட ட்ரூ மெடிசன் பவர். ஸோ சிம்டம்ஸ் வந்து யார்கிட்ட ப்ரொடியூஸ் ஆகும், ஹெல்தி ஹியூமன்ஸ் பீங்ஸ் கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து சிம்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரக் நான் வந்து கொடுக்குறேன், ஹெல்தி ஹியூமன்ஸ் பீங் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து கரெக்டான ட்ரக் ப்ரூவிங் மெடிசன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அந்த ப்ரூவிங் ட்ரக்ஸ்லேருந்து தான் நம்ம மெட்ராமெடிக்கா ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த மெட்ராமெடிக்கா ட்ரக்ஸ்லேருந்து சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கிறதா வந்து பேஷண்டோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸோட வச்சு ரிலேட் பண்ணி we are giving the medicine, right? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். aphorism 22 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெடிசனில் மட்டும்தான் சிம்டம் சிமிலாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் சூஸிங் த ரெமெடி. அப்போ சிம்டம் சிமிலாரிட்டி ஒரு டோட்டாலிட்டி ஆஃப் த மெடிசன், டோட்டாலிட்டி ஆஃப் த சிம்டம்ஸ் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அந்த சிம்டம்ஸை வச்சு தான் நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக வந்து சிம்லிமம் பார்த்து மெடிசன் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 21 aphorismலாம் என்ன சொன்னாங்க, ஸோ அப்போ மெடிசன் பவர் எப்படி தெரியும், யார் வந்து கரெக்டாக ட்ரக் ப்ரூவிங் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட சிம்டம்ஸ் வச்சு தான் நம்ம மெடிசன் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அது வந்து கரெக்டாக இருந்திருக்கணும். 20 aphorismல என்ன சொன்னாங்க, அப்போ மெடிசன் பவர்ஸ் வந்து வெறுமனே வந்து அப்பியரன்ஸ்லையோ டேஸ்ட்லையோ கலரே தெரியாது. ஸோ வந்து பியூர் ஹெல்த்தி ஹியூமன் பீங்ஸில் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ aphorism 22 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் வந்து
மற்ற மெத்தட்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோமியோபதிக் மெடிசன் எப்படி வந்து செயல்படுது அப்படின்னா வந்து சிம்டம் சிமிலாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அஃபோரிசம் 24 and 25 வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி அஃபோரிசம் 23 வந்து ஆன்டிபத்திக் எனான்டியோபத்திக் அண்ட் பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஆன்டிபத்தி எனான்டியோபத்தி அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமேட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ட்ரீட்மெண்ட் வந்து இது பண்ணும். ஸோ இட் வில் கிரியேட் த சிம்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் இன்டென்சிட்டி அண்ட் மேனிஃபெஸ்ட்லி அக்ரிவேட்டட். எப்படியோ இந்த மாதிரி மருந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்டிபத்தினா ஆப்போசிட்டாக மெடிசன் கொடுக்குறோம். பேலியேட்டிவ்னா வந்து அந்த மெடிசன் அந்த டைமுக்கு மட்டும் நம்ம வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இன்னும் என்ன பண்ணுறோம், அந்த சிம்டம்ஸ் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர்த்து சரியாகாது அப்படின்றது வந்து மெயின் கான்செப்ட் வந்து அஃபோரிசம் 23. அஃபோரிசம் 24 and 25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து சிமிலர் மெடிசன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதோ அதுக்கான சிமிலர் ஆக்ஷன்ஸ் உள்ள மெடிசன்ஸ் வந்து கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து சரியாகுது அப்படின்றது சொல்கிறாங்க. அஃபோரிசம் 26 வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா நேச்சர்ஸ் லா ஆஃப் கியூர். உண்மையாக நேச்சர் லா ஆஃப் கியூர் என்னது சிமிலிபஸ் கியூரண்ட், அதாவது ஒத்தவற்றால் குணமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன் வந்து அரிக்கிறோம், அப்போ வந்து கண்ணில் தண்ணி வருதுன்னா அப்போ ஒருத்தவங்க பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா ஸோ அந்த மெடிசன் நம்ம கொடுக்குறப்போ தே ஆர் கெட்டிங் கியூர். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட். சிமிலிபஸ் கியூரண்டர் அப்படின்றது தான் வந்து மெயின் கான்செப்டே. சரிங்களா? இது வந்து என்னது நேச்சர்ஸ் லா ஆஃப் கியூர். அஃபோரிசம் 27. ஸோ சிமிலாரிட்டி மெடிசன் வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கும் போது சஃபிஷியண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்போ வைட்டல் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் போது தானாகவே வந்து பேஷண்ட் கெட்டிங் பெட்டர் அண்ட் ரெக்கவர். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். ஸோ we will move on to the next drug. Aphorism 26 வந்து nature's law of cure. Okay, and then aphorism 27. Aphorism 27 வந்து பார்த்தீங்கன்னா curative power of medicine depends on the symptoms similar to disease but superior to its strength. ஸோ வந்து மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஆனால் அந்த டிசீஸோட சுப்பீரியர் ஸ்ட்ரென்த் உள்ள மெடிசன் வந்து நம்ம ஹோமியோபதிக் மெடிசன் கொடுக்குறப்போ இட் இஸ் கெட்டிங் வெல். அதான் வந்து மெயின் கான்செப்ட். ஓகே, அஃபோரிசம் 28 to 51 வந்து எப்படி வந்து ஹோமியோபதி வந்து கியூர் வந்து அக்கர் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அஃபோரிசம் 28 to 28 வந்து சொல்கிறாங்க. 28 to 51 ஃபுல்லுமே வந்து எப்படி ஹோமியோபதி கியூர் நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. 28 அஃபோரிசம் எப்படி நடக்குது அப்படின்றது வந்து சொல்கிறது அப்படின்றது தான் வந்து அஃபோரிசம் 28. ஓகே, அப்புறம் அஃபோரிசமோட 29. அஃபோரிசம் 29 will see. ஸோ நேச்சுரல் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் டிஸ்டர்பன்ஸ். அப்போ நம்ம ஹோமியோபதிக் மெடிசன் வந்து கரெக்டான மெடிசன் வந்து கொடுக்குறப்போ என்ன ஆகிடுதுன்னா சிமிலர் ஆர்டிஃபிஷியல் மெடிசனல் டிசீஸ் வந்து உருவாகுது. ஸோ அப்போது நேச்சுரல் டிசீஸ் வந்து ரிப்ளேஸ் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா நேச்சுரலாக ஒரு டிசீஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு வர்றது, ஒரு சளி பிடிக்குதுன்னு வச்சுப்போமே. அப்போ வந்து ஹோமியோபதிக் மெடிசன் வந்து அதே சிமிலாரிட்டி ஆஃப் த சிம்டம்ஸ் உள்ள ஒரு ட்ரக்கை வந்து நான் சூஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றப்போ வந்து அந்த மெடிசன் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான அதே மாதிரியான ஒரு பொய்யான ஒரு சிம்டம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அந்த டிசீஸ் நேச்சுரல் டிசீஸை வந்து அதை வந்து குறைச்சிரும். ஓகே, ஸோ அதோட ஸ்ட்ராங்கராக இருக்குது. அந்த டிசீஸோட நம்மளோட மெடிசினல் ஆக்ஷன் பவர் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஸோ அப்போ வந்து நேச்சுரல் டிசீஸ் வந்து டிஸப்பியர் ஆகிட்டு அதனால் ரெக்கவரி ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க. இதை திருப்பி ஒரு சொல்கிறேன். ஒருத்தவங்களுக்கு நேச்சுரல் டிசீஸ் இருக்குது, ஸோ அவங்களுக்கு தலைவலிக்குதுன்னு வச்சுப்போமே. அப்புறமேட்டு நம்ம அந்த தலைவலிக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் டோட்டல் சிம்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த தலைவலி மாதிரியே இருக்கிற ஒரு மெடிசனை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறேன். அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் டிசீஸோட நம்மளோட மெடிசனல் ஆக்ஷனோட பவர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம மெடிசன் கொடுக்குறப்போ நேச்சுரல் டிசீஸ் வந்து தானாகவே டிஸப்பியர் ஆகிடுது. அதனால் அந்த பேஷண்ட் வந்து ரெக்கவரி ஆகுறாங்க. இதுதான் வந்து அஃபோரிசம் 29. ஓகே, அஃபோரிசம் 29. அஃபோரிசம் 30. அஃபோரிசம் 30ல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆர்கானிசம் சசப்டபிலிட்டி மட்டும் இல்லாமல் மெடிசன் சிமிலாரிட்டியும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹியூமன் பாடி இஸ் மச் மோர் பவர்ஃபுல் அஃபெக்டட் இன் த ஹெல்த் பை மெடிசின்ஸ் தென் நேச்சுரல் டிசீசஸ் பிகாஸ் வி ஹாவ் ரெகுலேஷன் ஆஃப் க்ரோஸ் இன் அவர் பவர். ஸோ நேச்சுரல் டிசீஸோட நம்மளோட மெடிசனல் ஆக்ஷனோட பவர் தான் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தென் அஃபோரிசம் 31 to 32.
இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31-32 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசீஸ் வந்து எல்லா மனுஷங்களுக்குமே எல்லா ஹியூமன்ஸுமே வந்து ஒரே மாதிரியே வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ ஆர்கானிசம்ஸோட சசப்டபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வாட் இஸ் சசப்டபிலிட்டி? அதுவுமே ரொம்ப முக்கியம். சசப்டபிலிட்டினா என்னென்னா ஒரு இண்டிவிஜுவலின் பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்ஸ் தே ஆர் சேம் டெண்டன்சி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிசீஸ் வந்து வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேருக்குமே வந்து ஒரு ஸ்டொமக் ஏக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பேருக்குமே வந்து ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் வந்து கொடுக்காது. ஒரு குறிப்பிட்ட டிசீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது மெடிசன் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு உடல் அல்லது மனது பதிலளிக்கும் திறன். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நான் மெடிசன் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக சரியாகும். ஸோ வந்து அந்த பேஷண்ட்டோட சசப்டபிலிட்டி பொறுத்து அவங்களோட உடல்வாகு அந்த டிசீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பொறுத்து வந்து மாறும். டிசீஸ் அண்ட் மெடிசன் இன்ஃப்ளூயன்ஸ் பொறுத்து அவங்களுக்கு மாறும். இப்போ நான் வந்து மெடிசன்ஸ் வந்து சேம் பொட்டன்சியாக இருக்கலாம், ஆனால் ஒருத்தவங்களுக்கும் வந்து மாறும். அவங்களோட சக்ஸஸ்பிலிட்டி பொறுத்து கெப்பாசிட்டி டு ரியாக்ட் தி மெடிசன் டு ஈச் பாடி இஸ் டிஃப்ரெண்ட். இல்லை சிம்பிளாக சொல்ல போனால் சக்ஸஸ்பிலிட்டினா என்னென்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது வந்து ஒருத்தவங்களுக்கும் மாறும். ஸோ அப்போ இண்டிவிஜுவலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் அந்த டெண்டன்சி வந்து மாறிட்டே இருக்கிறது தான் சக்ஸஸ்பிலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா human body is much more powerful affected in the health by medicines than natural diseases because we have the regulation of the dose in our power. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 30th aphorismல வந்து என்ன படித்தோம்? ஸோ ஆர்கானிசம் சசப்டபிலிட்டி மற்றும் மெடிசனும் சிமிலாரிட்டி முக்கியம். ஸோ வந்து அந்த பேஷண்ட்டோட சசப்டபிலிட்டி எப்படி இருக்குது, அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது முக்கியம். அப்போ தான் நம்மளால் கரெக்டான பொட்டன்சி வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க சசப்டபிலிட்டி எப்படி தெரியல, அவங்க ரியாக்ஷன் எப்படி பண்ணுவாங்க தெரியலனா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு சிலவங்களுக்கு வந்து ஹைப்போகாண்ட்ரியாக்டாக இருப்பாங்க, இல்லை ஹைப்பர் சென்சிட்டிவ் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு போயிட்டு நம்ம ஹைடோஸ் பொட்டன்சி கொடுத்துச்சுன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து எந்தெந்த பேஷண்ட்ஸு எந்தெந்த பேஷண்ட் எந்தெந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு ஒழுங்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் அந்த பேஷண்ட்டோட மெடிசன் சிமிலாரிட்டியும் முக்கியம், அவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்றதும் முக்கியம். அது 31-32 அப்பர்ஸ்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கும் வந்து ஒரே மாதிரியாக பாதிக்காது. அவங்க சசப்டபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் சசப்டபிலிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் சசப்டபிலிட்டினா என்னன்னு சொல்கிறேன். கெப்பாசிட்டி டு ரியாக்ட், எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வைரஸ் வந்து வந்துச்சு, ஸோ பேண்டமிக்காக வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கோவிட் பாசிட்டிவாக இருந்துச்சு, பட் எல்லாருக்குமே அந்த ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அது ஏன்? பிகாஸ் ஒருத்தவங்களோட சப்செப்டபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ வந்து கெப்பாசிட்டி ரியாக்ஷன் ஆஃப் தி சேம் கொரோனா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறையாக இருக்கிறதுனால வேறு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ஒரே டோஸே வந்து ஓகேவா அப்படின்னா இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஸோ அஃபாரிசம் 33 to 35 வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸோட இன்ட்ராக்ஷன், அது மட்டும் இல்லாமல் டிசிமிலர் டிசீஸை பற்றி வந்து தே ஆர் எக்ஸ்பிளைனிங் இட். ஓகே, ஸோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 36 அப்போரஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டிசீஸ் வந்து வருது. காம்ப்ளெக்ஸ் டிசீஸ்னால் என்னதுன்னா 2 டிசிமிலர் டிசீஸ் ஓகே ஒன்றா சேரும்பொழுது காம்ப்ளெக்ஸ் டிசீஸாக மாறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து சயாட்டிக்கா பெயினும் இருக்கும், நர்வ் கம்ப்ளைண்ட்டும் இருக்கும். ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பெத்தாலஜியும் இருக்கும், லிவர் கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கும், சயாட்டிக் கம்ப்ளைண்ட்டும் இருக்கும். அப்போ ரெண்டுமே சேர்ந்து 2 டிசிமிலர் டிசீஸ் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் டிசீஸ் வந்து உருவாக்குன்றது தான் வந்து அஃபாரிசம் 36 40 வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகே, அஃபாரிசம் 36 40 வரைக்கும் சொல்கிறாங்க. தென் அஃபாரிசம் 41. அஃபாரிசம் 41 வந்து பார்த்தீங்கன்னா long continued employment of the unsuitable allopathic drugs with a chronic disease dissimilar to it. Thus, an artificial disease is being added with the old disease. This is most difficult to cure. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அலோபதிக் மெடிசன்ஸ் வந்து க்ரானிக் டிசீஸ்க்கு நிறையா கொடுத்து என்ன ஆகிடுதுன்னா நிறைய ஆர்டிஃபிஷியலான டிசீஸ் வந்து வந்துடுது. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப டிஃபிகல்ட் டு க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து மாஸ்டர் வெனரல் டிசீஸ், venereal Chancres disease when complicated with psora and dyscrasia of condylomatous gonorrhea and treated with large dose of unsustainable mercurial preparation are not cured, and a chronic mercurial affection is being added with it
டு ஃபார்ம் அ ஹைடியஸ் மான்ஸ்டர் ஆஃப் த காம்ப்ளிகேட் டிசீஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய க்ரானிக் டிசீஸ் வந்து நிறைய அலோபதிக் மெடிசன்ஸ் வந்து கொடுத்து என்ன ஆகிடும்னா, ஸோ அதாவது சிமிலர் மெடிசன்ஸ் கொடுக்காம டிசிமிலர் மெடிசன்ஸ் கொடுத்து என்ன ஆகிடுதுன்னா, அது வந்து பூதாகாரமாக பெருசாகிட்டு ஆர்டிஃபிஷியல் டிசீஸ் வந்து கிரியேட் ஆகிடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சோரா அண்ட் சைக்கோடிக் டெண்டன்சி வந்து ஏன் வருது அப்படின்னா வந்து மெர்குரியல் அஃபெக்ஷன்ஸ், நிறைய மெர்குரி உள்ள சப்ஸ்டன்ஸ் உள்ள மெடிசன்ஸ் வந்து கொடுக்கறது மூலயமா அந்த க்ரானிக் டிசீஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. க்யூரே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிடுறதுக்கான காரணம் வந்து இதுதான், மாஸ்க்டு வெனரல் டிசீஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. ஸோ ஃபுட் நோட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, so in suitable dose, mercury cures venereal disease homeopathically. But in large doses, it's unable to cure it, especially when complicated with sora. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெர்குரிக்கான மெடிசன்ஸ்லாம் நம்ம கொடுத்து கூட ஹோமியோபதியாக சரி பண்ண முடியும். பட் ஆனால் லார்ஜ் டோசஸ் வந்து அனேபிள் டு கியூர். ஸோ காம்ப்ளிகேஷன் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோரி கண்டிஷன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அண்ட் தென் அஃபோரிசம் 42 to 45 வந்து 2 சிமிலர் டிசீஸ், 2 சிமிலர் டிசீஸ் வந்து சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 சிமிலர் டிசீஸ் சேர்ந்து வீக்கான ஒரு டிசீஸ் வந்து இருக்கும்ல, அது வந்து ஸ்ட்ராங்கான டிசீஸ் வந்து அழிச்சிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அகெயின் சொல்கிறேன், 42லேருந்து 45 வந்து பார்த்தீங்கன்னா 2 சிமிலர் டிசீஸ் பற்றி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து 43 அஃபாரிசம் சொல்கிறேன். when 2 similar disease meet together, the stronger cures the weaker. 2 சிமிலர் டிசீஸ் ஒன்றா சேரும் பொழுது ஸோ ஸ்ட்ராங்கான டிசீஸ் வந்து வீக்கரை வந்து போட்டு சரி பண்ணிடும், அழுத்திடும், சரியாயிடும். ஓகேவா, வீக்கர் டிசீஸை வந்து க்யூர் பண்ணிடுது. அப்போது 2 சிமிலர் டிசீஸ் எப்படி இருக்கும், 44th அஃபாரிசம்னு சொல்கிறாங்க. do not repel one another, ஒன்றுத்துக்கும் ரிப்பல் பண்ணாது. do not suspend one another, suspend பண்ணாது. do not exist beside each other to form double complex disease. ஸோ இது வந்து டபுள் காம்ப்ளெக்ஸ் டிசீஸாக வந்து ஃபார்ம் ஆகாது, ரிப்பலும் பண்ணாது. do not repel each other one another, do not suspend one another, do not exist beside each other to form double complex disease ஃபார்ம் பண்ணாது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அப்போ 45 அஃபாரிசம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, 45 from 2 similar disease involve precisely in the same part of organism and stronger disease handles a weaker. ஸோ அதனால் 2 சிமிலர் டிசீஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராங்கர் டிசீஸ் வந்து வீக்கர் டிசீஸை வந்து க்யூர் பண்ணிடும். அது வந்து ரிப்பல் பண்ணாது, சஸ்பெண்ட் பண்ணாது. அதே மாதிரி டபுள் காம்ப்ளெக்ஸ் டிசீஸாக வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து அஃபாரிசம் 45 ஃபுட் நோட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா, lamp flame is rapidly overpowered and effaced from our retina by the strongest sunbeam impinging on the eyes அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து அஃபாரிசம் 45 ஃபுட் நோட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் அஃபாரிசம் 46. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நேச்சுரல் டிசீஸ், சிமிலர் டிசீஸ் அண்ட் டிசிமிலர் டிசீஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அஃபாரிசம் 46 to 51. ஸோ நம்ம ஒன்றா பார்ப்போம். ஸோ அஃபாரிசம் 46 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட், 46 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு மயாசம் இருக்குது, அக்சரி மயாசம் இருக்குது. ஃபிக்ஸ்டு மயாசம் வந்து பார்த்தீங்கன்னா தோஸ் டிசீஸ் விச் ஆர் invariably the same arise from the fixed miasm. எக்ஸாம்பிள் ஸ்மால் பாக்ஸ், மீசில்ஸ், ஊஃபிங் காஃப் அந்த மாதிரி சொல்கிறாங்க.